நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்து. அவருக்கு பிறந்த நாள். அவர் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். எனக்கு மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச பொக்கிஷம். அதனால் அவரை மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவரை தொடர்ந்து விழாவின் பேருரையார் கல்வி ஊக்கத்தொகை. ஏன்னா உதவி செய்கிற அளவுக்கு யாருமே இன்னைக்கு இல்லை. இது ஒரு ஊக்கத்துக்காக நடத்துகின்ற நிகழ்ச்சி. உதவிக்கு அனுப்பும்போது அது வேற. இங்கே வந்திருக்கலாம் மெரிட் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு நாங்கள் உதவித்தொகை செய்யல, ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அவங்களுடைய வெற்றியை பாராட்டி மேலும் மேலும் அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் நல்ல இடத்தை போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற இந்த கல்வி ஊக்கத்தொகை இது 12 வருடங்களாக நடைபெறுவதற்கு எனக்கு பெரும் உறுதுணையாக இருந்தவர் ஸ்ரீராம் சார், நம்முடைய சசிபா அவர்கள், பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி HM அவர்கள், இன்னைக்கு இமானுவேல் ஸ்கூலுடைய தாளாளர்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக என்னுடைய குடும்பம் எனக்கு இந்த நிகழ்ச்சியை 12 வருட காலங்களாக நடத்தக்கூடியதற்கு என்னை அனுமதித்து நான் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் சந்தோஷத்தோடு செலவழிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பந்தி வந்திருக்காரு. அவர் எப்பவுமே நான் சம்பந்தின்னு கூப்பிடல, மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் மேலே ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம். என்னுடைய மருமகள் எனக்கு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய என்னுடைய மருமகன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகளில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 வருஷம் நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெற்றிருப்பார்கள். அது இல்லாமல் சில பேர் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சில உதவித்தொகைகள் செஞ்சுருப்போம். அது உதவித்தொகை. இது ஊக்கத்தொகை. நீங்கள் வெற்றி பெற்றதுக்காக நாங்கள் உங்களை பாராட்டி கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இது. இதில் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டில் ஒரு தம்பி அத்திப்பட்டில் அவர் எங்களுடைய நண்பருடைய தம்பி மகன். அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல அவருக்கு நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தோம். அந்த 1 லட்ச ரூபாயை அவர் எடுத்துன்னு போய் நீட் எக்ஸாம் ட்ரைனிங்காக 1 வருஷம் படிச்சுட்டு இன்னைக்கு அவர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் ஆகி இப்பொழுது அவங்க போன வாரம் நான் காரில் போயிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வேகமாக ஓடிந்தார், கை காமிச்சே ஓடிந்தார். அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓடிந்தார். வந்த உடனே என்ன அப்படி சொல்லுங்க அண்ணா, கொஞ்சம் இறங்கன்னு சொல்லிட்டு படாத காலில் என்ன பண்ணார், என் மகனுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிச்சுன்னா, ஹைதராபாத் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிருக்குது, நீங்கள் போட்ட விதம் நான் ஒரு பையன் படித்தாப்பா, நாங்கள் அதில் ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்தோம், அவ்வளோதான். இன்னைக்கு ஹைதராபாத் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஊக்கத்தொகை பெறுகின்ற மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று நீங்கள் வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு 4-5 வருடங்கள் கழித்தோ ஒரு 10 வருடங்கள் கழித்தோ இந்த அன்பு அறக்கட்டளையின் சார்பாக வருகின்றவர்களை பார்த்தோ, என்னையோ என் மகனையோ என் மகளையோ மருமகளையோ பார்த்து நாங்கள் இந்த நிலைக்கு இருக்கின்றோம், நாங்களும் அடுத்த ஒரு 4 மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த நோக்கம் முழுமையாக வெற்றி பெற்றது என்று நான் இப்போது கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது உதவி செய்ய எப்பவுமே நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்றது தான், அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் உனக்கு எப்போ மனசுல தோணுதோ அப்பவே நீ அடுத்தவங்ககிட்ட கேட்கணுன்ற எண்ணம் மனசுல மாறிடும். நம்ம பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கின்ற அந்த எண்ணம் மாறிவிடும். அதுதான் நான் சொல்லுவேன், நம்மளே ஒருத்தருக்கு உதவி செய்யணும், நம்மளே ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு உயர்வான எண்ணங்கள் உங்க மனசுல தோணும் எப்பவுமே. இதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கு காரணம் நமக்கு உழைக்கணும். உழைக்கும் பொழுது உழைப்பு மட்டும் இருந்தால் போறாது. உழைக்கிற இப்போ தினமும் மூட்டை தூக்குறான்,
அவனுக்கு கூட ஒரு பெரிய உழைப்பாளி, அவங்கெல்லாம் வளர முடியாது. ஏன்னா அந்த உழைப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த சரியான இடத்துல கொடுத்து அதற்கான பொருள் நம்ம ஈட்டி அதை நல்ல முறையிலே நம்ம வந்து அதை முதலீடு செய்து அதில் வருகின்ற அந்த லாபத்தை நம்ம வந்து நாமளும் நல்லா இருந்து நம்மளை சார்ந்த குடும்பத்தினரையும் நல்லா வைத்துக்கொண்டு நட்பு வட்டாரங்களையும் நம்மளால் முடிந்த சில உதவிகளை செய்து கொண்டு நம்ம இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படிதானே நம்ம அதுதான் வாழ்க்கைன்றது. நான் சராசரியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து +2 தான் படித்தேன். நான் எனக்கு காலேஜ் படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கல. காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், அசோக் லைலண்டில் வேலை பார்த்தா அவங்க அப்பா வேலை பார்த்தா பிள்ளைக்கு வந்து சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து நான் பெரியவராக இருக்கிறதுனால எங்கள் அப்பா 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாருன்னா எனக்கு வேலை. அப்படி இருக்கும்பொழுது நான் +2 படிக்கும்பொழுது எங்கள் அப்பாவுக்கு சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேலை வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அப்போ 17 வயசுன்றதுனால எனக்கு அப்போ வந்து அந்த வேலை தரமாட்டேன்ட்டாங்க. அவங்க ஒரு வருஷம் கழிச்சு வாட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை வந்து மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. 89ல் நான் வந்து போக வேண்டிய, அதாவது 91 82ல் நான் போயிருக்கிறோம். ஆனால் 89ல் தான் நான் மறுபடியும் வேலைக்கு போனேன். 6-7 வருட காலத்தில் வந்து கம்பெனி வந்து நலிவுற்று கம்பெனி வந்து வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அந்த சூழ்நிலையில். அதுக்கப்புறம் நான் கம்பெனிக்கு போய் எனக்கு திருமணமாகும் பொழுது, திருமணமாகி முதல் மாதம் என்னுடைய சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து என் மனைவி கிட்ட கொடுத்த காசு வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபா. இந்த 240 ரூபா சிஎல் சம்பளம். அப்போ நான் கன்ஃபார்ம் கூட ஆகலை, சிஎல் சம்பளம் எடுத்து வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தா எப்போ உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுப்பா, அவங்ககிட்டயே கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த சூழ்நிலையிலிருந்து அப்போ நான் கன்ஃபார்ம் ஆகும்போது 2500 ரூபா சம்பளம். 2500 ரூபா சம்பளம். அப்போது அந்த சம்பளத்தில் தான் நான், என்னுடைய தம்பிகள், எனக்கு 3 தம்பி 1 தங்கை, அதுக்கப்புறம் எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. இவங்களெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலை அந்த பணத்தை தான் வரணும். அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வீடு கட்டினேன். வீடு கட்டும்போது அந்த வீடு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து 2500 ரூபாய்க்கு வாடகை கேட்டாங்க. வீடு கட்டி 2 மாதம் கூட ஆகலை. மேலே 2 ரூம் போட்டுட்டு அதில் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய பசங்க எல்லாருமே அந்த ஒரு 2 ரூமில் இருந்துட்டு கீழே வாடகைக்கு விட்டேன். ஏன்னா அந்த காசு இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலைக்காக அன்றைக்கி அந்த வீட்டை நான் வாடகைக்கு விட்டு எல்லாருமே ஒரே ரூமுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக என்னுடைய சூழ்நிலைகள், நானும் வளர்ந்து, என்னுடைய தொழில் வளர்ந்து, என் கூட இருக்கிற நண்பர்கள், எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒரு மனுஷன் வளரணும்னா ஏதோ ஒரு ஆதாரம் ஒன்று வேணும், ஒரு பிடிப்பு வேணும். அது மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில் வந்து ஏபிசி இன்ஜினியரிங் என்ற ஒரு கம்பெனி வந்து நம்ம ஆர்பருக்கு வந்தாங்க. அவங்க மூலமாக அவங்ககிட்ட ஒரு சம்பளம் எனக்கு கிடைக்கும். இப்படி அந்த சூழ்நிலைகள் வளர்ந்து நானும் சுயமாக விஜயகௌதம் இன்ஜினியரிங் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி 86ல் அந்த கம்பெனியை வந்து 2008ல் அந்த கம்பெனியை நான் உருவாக்கினேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய உழைப்புக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் மேலே என் தந்தை தாயாருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த கம்பெனி வளர்ந்து ஓரளவுக்கு நான் நிறைவாக ஒரு சூழ்நிலை வரும்போது என்னுடைய அப்போ தான் வந்து நம்ம ஸ்ரீராம் சார் இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க, நீங்கள் வந்து பண்ணலான்னு போது 2013ல் வந்து இந்த என்னால் முடியும் நிகழ்ச்சி ஆரம்பித்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 பள்ளிகளுக்காக இந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு தொடர்ந்து 12 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து என்னுடைய பேத்தி விவிதா ஸ்ரீ அவங்க பிறந்த அன்றைய தினம் வந்து சரி நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு சோறு, பசி என்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் மனதில் தோன்றி, ஏன்னா அது எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுருந்து. நாங்கள் 5 பேருக்கு சாப்பாடில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8 பேர் இருப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பேரோ 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். எப்படியாவது ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு அவங்க டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க. அதுதான் எங்களை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதை பார்த்ததுனால தினமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் தினமும் வந்து அத்திப்பட்டு சரியம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு வந்தால் அங்கே சாப்பாடு கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் பழம் விற்றுட்டு கஷ்டப்படுற தொழிலாளிகள், ஓட்டை தூக்குற தொழிலாளிகள், இவங்கெல்லாம் வந்து மத்தியானத்தில் ஒரு சுவையான ஒரு உணவு வந்து நம்ம கிட்டத்தட்ட அதுவும் வந்து 10 வருஷங்களாக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு காரணம் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு சரியா வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தரமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு மற்றவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிய காலத்திலிருந்து இது தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன். இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றேன். இதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னுடைய மகன் கடந்த 5 வருடங்களாக நான் பொறுப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த சேர்மனாக இருந்த அந்த நேரத்தில் கொரோனா வந்தது. இந்த கொரோனா வந்தபோது கிட்டத்தட்ட எங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நான் வந்து மக்களுக்காக நான் செலவு பண்ணேன். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட என் பையன் வந்து எதிர்பார்த்து செலவு பண்ற ஏன்பா பண்ணணும்னு கேட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை தொடர்ந்து நான் வந்து கம்பெனியை விட்டு வெளியே, அதாவது இந்த பொது வாழ்க்கை பொது சர்வீஸ்க்கு வரும்பொழுது சேர்மனாக வரும்பொழுது என்னுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 கோடி ரூபாய் தான், 15லேருந்து 20 கோடி ரூபாய் தான் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க, வருஷத்தினுடைய மொத்த டர்ன் ஓவர். ஆனால் நான் இல்லாத நேரத்தில் என் மகன் வந்து அது 100 கோடிக்காக உயர்த்தினார். அதுக்காக நான் இந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்தி வருகின்றேன். நான் வந்து கார்பரேஷன் போனாலும் சரி, பிஹெச்எல் போனாலும் சரி, எங்கே போனாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பையனை மாதிரி ஒரு பையன் பார்க்க முடியாதுப்பா, அவங்கள வந்து பல கோடி சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு அவருக்கு உறுதுணையாக ஒரு கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க டிரான்ஸ்ஃபர் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட்ல ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 லட்சம் 1.5 லட்சம் மேக்ஸிமம் சம்பளம் வாங்க முடியும். அவ்வளோ அதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக என் மருமகனிடம் நீங்கள் வேலையை டிசைன் பண்ணுங்க, கௌதம் கூட வந்து இந்த தொழிலை மேலும் மேலும் அதை உயர்த்துங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்து இப்பொழுது ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு அவரும் வந்து இந்த பணியிலிருந்து விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு அவரும் வந்து சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற இந்த ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, பசியால் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவாக இருந்தாலும் எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் நடைபெறும் என்று அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என் மகள் உங்களுக்கு தெரியும், என் மகளை நான் எவ்வளோ நேசிக்கிறேன், அவங்க என்ன எவ்வளோ எந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு மேலே ஒரு படி மேலே வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என் குடும்பத்திற்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை உருவாக்கியவர். அந்த கஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவங்க அனுபவித்து அதுக்கப்புறம் ஒரு விரக்தி வரும் பொழுது இந்த 3 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு குழந்தை எல்லாம் தாய்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரம்